பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். உன் தீமை உன்னை கண்டிக்கும், உன் மாறுபாடு உன்னை தண்டிக்கும். உன் தீமை கட்டாயம் உன்னை தண்டிக்கும். மறந்துடாதீங்க. வேதத்தில் உங்கள் வேதத்தை எங்கே இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது மறக்கவே கூடாது. என்ன பிரதர், உங்கள் பைபிளை கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துக்கிட்டு ஒரு வசனத்தை திருப்புங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எல்லாரும் அப்படி திருப்பி வைக்கீங்களா? 2 சாமுவேல் 12:12 எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா எல்லாம் சேர்ந்து படிங்களா? இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூமியிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. துய சொல்லி துதித்திடும் நாமமது. துய சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். யார் சொல்றா தெரியுமா? கர்த்தர். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நானோ இந்த காரியத்தை, நீ செஞ்ச அதே காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். ஆண்டவர் யார்கிட்ட சொல்லி அனுப்புறாரு? நான் தான் தீர்க்கதரிசிட்ட. என்ன சொல்லி அனுப்புறார்? நீ ஒளிப்பிடத்தில் செஞ்சிட்டடா, நான் எல்லாரும் பார்க்க என்ன செய்ய போறேன். அந்தரங்கத்தில் உன் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பதிலளிப்பார். மறந்துடாதீங்க. நாம் தப்பு செஞ்சாலும் வெளியரங்கமாக பதிலளிக்கிறக்கு அவரால் முடியும். நாம் இன்னைக்கு சொல்கிறோமே, அந்தரங்கத்தில் நீ செய்கிற நன்மை, உன் தர்மம் எப்படி இருக்கணும்? அந்தரங்கமாக இருக்கணும். அப்போ அந்த அந்தரங்கத்தில் பார்க்கிற புதா எப்படி விளைவிப்பார்? வெளியரங்கமாக. அதே மாதிரி நம்ம தீமை செஞ்சாலும் அதுக்கு பதில் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? ஏன்னா நம்ம பாடும்போது பாடிடும். அந்த ரங்கத்தில் அழுத்தின் ஜெபித்தான் அவன் கண்டத்தானுகம் தொட்டு துளைப்பார். இயேசுதாமே 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 அதிசய தெய்வம் என்றும் ஜீவிக்கிற தேவன். இயேசுதாமே அவருடைய தெய்வம் என்றும் ஜீவிக்கிற தேவன்.
ஒன்றுமிட்டு அவன் மத்தியிலே இருந்தால் வருவான் இருவன் மத்தியிலே. இருவன் ஒன்றுமிட்டு அவன் மத்தியிலே இருந்தால் வருவான் இருவன் மத்தியிலே. அந்த ரங்கத்தில் அழுது நிஜமிட்டான் அவன் கண்டால் முகம் தொட்டு துளைப்பான். இயேசுதாமே 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 அதிசய தெய்வம் என்று ஜீவிக்கிறான் தெய்வம். அந்த ரங்கத்தில் நீ ஜெபம் பண்றதுக்கு வெளியரங்கமா எப்படி பதில் கொடுக்குறா, அந்த ரங்கத்தில் செய்யற தீமைக்கும் பதில் கொடுப்பார். மறந்துடக்கூடாது, தண்டனை உண்டு. தாவீது அப்படி அந்த ரங்கத்தில் என்ன செஞ்சாரு? 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு எல்லாரும் போகிறாங்க. அப்போ ராஜா என்ன செய்யலை, யுத்தத்துக்கு போகாமல் எங்கே இருந்தார்? அரண்மனையில் படுத்து கிடந்தார். படுத்து காலையிலேருந்து நல்ல தூக்கம், சாயங்காலத்தில் இருந்துச்சு அப்படி லாத்திக்கிட்டு இருந்தார். தூக்கம் முடிஞ்சோட அங்கே தூக்கி நல்லா முடிச்சாச்சு. நீ என்ன செய்ய? எந்திரிச்சு அப்படியே முத்தத்தில் இருந்துக்கிறார். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன காட்சி நடக்குது. என்ன காட்சி? ஒரு பெண் என்ன செய்கிறா? ஸ்நானம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸ்நானம் பண்ணிக்கிட்டு இருக்க உடனே இவர் பார்க்குறார். உடனே அவன் அழகாக இருந்த உடனே அழகில் மயங்கிறார். மயங்கி, அது யார் இவ்வளோ அழகாக குளிக்கிறத மொத்த ஒரு மனுஷன் பார்க்கலாமா? எவ்வளவு பெரிய ராஜா, காக்க வேண்டிய ஆள், ஒரு பொண்ணு குளிக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ்வளவுக்கு யார்? இவன் படைத்தலைவன். இவனுக்காக யுத்தத்துக்கு போயிருக்க ஒரியாவினுடைய மனைவி. இவன் யாரு? அகித்தோப்பேலுடைய பேத்தி. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஆமாம், இந்த அகித்தோப்பேலுடைய பேத்திய ஐயா எலியாக்கினுடைய மகள், குமாரத்தி, மனைவி. இது தெரியுது இவனுக்கு. எலியாக்கு யார்? இவன் படைத்தலைவன ஒரு மிலிட்ரியில் நிற்கிற இராணுவ வீரன். இந்த பக்கம் வீரன், அந்த பக்கம் வீரன். அவன் விட்டுட்டு போயிருக்க குடும்பத்தை இவர் எப்படி பார்க்கணும்? எனக்கு கண்வாளி சில வேளைகளில் நம்ம இடத்துல வரும்போது அடைக்கலம் வந்தால் கூட பாதுகாப்பு கொடுக்க மறந்து நம்ம மாறுபாடு வந்துடக்கூடாது. நிச்சயம் மாறுபாடு வந்தால் உடனே சொல்கிறாங்க. அவள் குளிக்கிறது யார்? கூப்பிட்டான். உடனே ராஜா வச்ச வந்தாங்க, அவளை விசாரித்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த எலியாக்கினுடைய மகள், ஒரியாவினுடைய மனைவி, இன்னாருடைய மகள், இன்னாருடைய மனைவின்னு சொல்லப்பட்ட உடனே இவன் என்ன சொல்லியிருக்கணும்? அவங்க யார்? என்கிட்ட இருக்கிற மிலிட்டேரியன். ஏன்னா மிலிட்டரி சண்டைக்கு போகிற யுத்த வீரர்கள். அவங்க மனைவியா? சரி சரி சரி, யாரும் தெரியாது அப்படி சொல்லியிருந்தால் பரவாயில்ல. உடனே கூட்டிகிட்டு வர சொல்லி அடுத்த நிமிஷமே என்ன பண்ணியாச்சு? தவறு செஞ்சாச்சு. தவறு செஞ்சுட்டு போயாச்சு. அதுக்கு பின்னாடி நீங்கள் அந்த அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா அவன் பட்ட பாடு, ஒரியா மேலே இவன் பாவத்தை தூக்கி போட அவன் பட்ட பாடு கொஞ்சம் இல்லை. ஒரியா கூட சொல்லுவார், எப்பா யுத்தத்துக்கு போயிட்டு வந்திருக்கல, உன் வீட்டுக்கு போகண்டாமா, உன் மனைவி பார்க்க வேண்டாமா, டேய் இந்த நிறைய பொருள் தரம் கொண்டு போட, அதை கொண்டு போய் இதை கொண்டு போ. அவன் பார்த்தான், நாடே யுத்தத்தில் நடக்கும்போது நான் மட்டும் என்ன சுகமாளுது. ஆனால் எப்படியாவது அவன் தலையில் கட்டணும்னு சொல்லி கடைசியில் வழியே இல்லை, அவனை கொலையை பண்ணிவிட்டான். கொலையை பண்ணியாச்சு. கொலை பண்ணிவிட்டு இவர் வாட்டில் அவளை எடுத்தாச்சு. யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது நினைப்பு. ஏன்னா பூனை கண்ணை மூடிட்டா ஊலாவே இருட்டடைஞ்சு போயிடும். யாருக்குமே தெரியாது. ஒருவர் பார்க்கிறார். எங்கே இருந்தாலும் சரி நம்ம நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கார். நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, அவர் நம்மை காண்கிற தேவன். இவர் உடனே தப்பு பண்ணிவிட்டு பேசாமல் வந்துக்கிட்டார். அப்போ நாத்தான்ட்ட ஆண்டவரா நீ போய் அவனுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுப்பார்னார். நாத்தான் அங்கேருந்து வாரார். வந்த உடனே கேட்குறார், ஐயா நான் ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்லுங்கள் சாமி, கதை சொல்லுங்கள். ஏன்னா நம்ம நாடு தான் கதை கேட்டு பெரிய கெட்டு போய் கிடக்க. கதை கேட்டதுனால எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை இழந்தவங்களும் உண்டு. அவர் கதை சொன்னேன். ஒரு ஊரில் ஒரு ஐஸ்வர்யவான், அவனுக்கு நிறைய என்ன இருந்துச்சு, ஆடு மாடு எல்லாம் இருந்துச்சு. அது பக்கத்தில் ஒரு ஏழை என்ன செஞ்சான் இருந்த, அவனுக்கு ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி. அதை மடியில் படுத்து அவன் அப்பத்தை வாயின் அப்பத்தை தின்று அவனுடைய வாய் தண்ணீரை குடிச்சு என்ன செஞ்சு, அவனுக்கு ஒரு பிள்ளைய போல இருந்தது.
ஒரு நாள் ஒரு வழிப்போக்கன் சம் ட்ராவலர்ஸ் என்ட்ரீட்டிங் டு மை சாம்பர் டோருமான ஆங்கிலத்தில் ஒரு வழிப்போக்கன் என் வீட்டுக்கு வந்தான். அவனுக்கு வரும்போது இந்த ஐஸ்வர்யம் அவன் வீட்டுக்கு வந்திருந்ததுனால அவங்க இதெல்லாம் அடித்தா குறைஞ்சி வரும் சொல்லி இந்த ஏழை இதை அடிச்சிட்டான் அப்படின்னா. அப்போ இவர் தாவீது சொன்னார், அவன் யார்? கொலை செய்யப்பட வேண்டும். இரக்கமற்றவனாக இருந்து இந்த காரியத்தை செய்த. அதே 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அவன் இரக்கமற்றவனாய் இருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். அப்பொழுது அப்பதான் சொல்றார் தாவீதை நோக்கி நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக கொஞ்சம் உணர்வாய் ஊற்றுறதுக்கு சொல்றாரு பாருங்க. நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கி இல்லையா உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். தீராத வியாதியை வார்த்தையா தீர்ப்பது, தீராத வியாதியை வார்த்தையா தீர்ப்பது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். அழகா சொல்றாரு. ஆடுகளின் பின்னே வாசிங்க. நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்து உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து. எத்தனை நன்மை, எத்தனை நன்மை. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தான்னு சொல்றீங்களே, எத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி. எப்படி நன்றி சொல்வி, நான் எப்படி நன்றி சொல்வி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வி, நான் எப்படி நன்றி சொல்வி. எத்தனை நன்மைகளும் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானம். அது எல்லாருக்கும் செஞ்ச ஆசீர்வாதம். தாவீதுக்கு செஞ்ச சொல்றா பாருங்க. என்ன சொல்றாரு? நீயே அந்த மனுஷன்னு சொல்லிட்டு ஆடுகளின் பின்ன போய்கிட்டு இருந்த ஒன்ன என்ன செஞ்சேன்? ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். அது மட்டுமல்ல, சகுலுடைய கைக்கு தப்புவித்து சல்லு பூச்சியை துரத்துற மாதிரி துரத்துறானே. ஒரு தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. எந்த தெள்ளு பூச்சி நல்ல வாழ்க்கையை தந்தீரே, ஒன்று நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் முருகுதையா, உள்ளமெல்லாம் முருகுதையா, உந்தல் நன்மை நினைக்கையிலே தன்னால கண்ணு கலங்குது. கத்தாமே உம்மை துதிக்குது, கண்ணால கண்ணு கலங்குது. கத்தாமே உம்மை துதிக்குது. ஒதுங்கள் போச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இதங்கள் போச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. நல்ல கவனிங்க. சொல்றாரு எத்தனை நன்மை. ஆடுகளை பின்னாடி தெரிஞ்சப்பா அப்படின்னு வந்து ஆளை உன்னை தூக்கி எங்கே வச்சேன்? ராஜாவை வச்சேன். உன்னை துரத்தி ஒரு கௌதாரியை வேட்டையாடுற மாதிரி வேட்டையாடுற சகுலின் கைக்கு ஒன்று என்ன செஞ்சேன்?
தப்புவிச்சேன். உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உனக்கு கொடுத்தேன். இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் கேட்டிருந்தா இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். கர்த்தருடைய பார்வைக்கு அதுதான் ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பு என்ன தெரியுமா? பிறனுக்குரிய ஒன்றையும் இச்சியாதிருப்பாயாக. பிறனுக்குரிய ஒன்றை இச்சிக்காத. ஒரு சத்துருவின் கழுத கூட பழி தப்பி போனால் அதை பார்க்காதவனா இருக்காத. நான் சொல்லலை, உபாகமத்தில் எழுதி வச்சிருக்காரு 22ஆம் அதிகாரத்தில். கழுத தப்பி போனால் கூட அது என்ன செய்ய வச்சிருந்து அவன் திரும்பி வர வரைக்கும் அதுக்கு தூரத்தில் இருந்து அப்பவும் பொறுத்து இருந்து கொடுன்னு இருக்கார். எனக்கு கண்பானுடைய யுத்தத்துக்கு போயிட்டு வரக்குள்ள என்ன ஆகி போச்சு? மனைவியே பறிச்சுக்கிட்டானே. எனக்கு கண்பானுடைய கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியினால் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணபடியினால் ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவி உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினாலே பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். பட்டயம் வீட்டை விட்டு என்ன செய்யாது? என்னைக்கும் விலகாது இருக்கும். அது மட்டுமல்ல, சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உண்மையில் எழும்ப பண்ணி. நீ பொல்லாப்பு செஞ்சதுனால உன் வீட்டுக்கு என்ன வருது? பொல்லாப்பு வருது. இல்லைன்னா உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க என்னது? பாதை முந்தல் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகளே. பாதை முந்தல் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. ஆட்டுக்குட்டி ஐயா ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. பாதை முந்தல் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. ஐயா நேரிடாது மகனே, அம்மா நேரிடாது மகனே. சங்கீதம் 91:10 என்ன வாசிக்கிறோம்? சங்கீதம் 91:10 மிக அழகா நமக்கு தெரிஞ்ச வசனம், மனசுல நிக்கிற வசனம். ஆகையால் உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அப்ப ஏன் உனக்கு பிரச்சனை வருது? பொல்லாப்பு ஏன் வருது? உன் வீட்டுக்கு பொல்லாப்பு என்றைக்கு என்ன பட்டை வச்சிருப்பேன்? ஏன் பொல்லாப்பு இவன் செஞ்சதுனால. திரும்ப சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து. எத்தனை பெரிய கொடுமையான சாபம் பாருங்க. உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். எத்தனை பெரிய வேதனைக்குரிய காரியம். தயவு செய்து இந்த காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அநேகர் என்கிட்ட ஃபோன் பண்ணுங்க, ஐயா என்னை விட்டுட்டு இன்னொரு வீட்டில் குடியிருக்கிறா, ஐயோ இன்னொரு வீட்டில் இருக்காரியா, எவ்வளோ பெரிய தண்டனைங்கிற அறியாமல் செய்கிறாங்க. நீங்கள் அவர்களுக்காக முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். மறந்துடாதீங்க. இங்கே பார்க்க என்னைக்கு உன் வீட்டில் பொல்லாப்பு இருக்கும். என்ன நடக்கும் தெரியுமா? ஓ ஸ்திரீகளை எடுத்து
உன் கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்வேன்? அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளுடைய சயனிப்பான். அடே அப்பா, இவர் எங்க செஞ்சார்? ஒளிப்படத்தில் செஞ்சார். ஆனால் அதுக்கு தண்டனை பகல்ல சூரியன். நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய். நீ செஞ்சது ஒளிப்பிடத்தில். நானும் இந்த காரியத்தை இஸ்ரவேலருக்கு முன்பாக சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். சரி, அப்பதான் தாவீது சொல்றாரு நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நான் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு, ஐயா, இந்த பாவத்தினால நீ சாகாதபடிக்கு கர்த்தர் பாவம் நீங்க செய்தா. என்ன பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஏப்பமாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஏப்பமாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களிதா எல்லை நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களிதா எல்லை நிரப்பிடுமே, ஆத்மதாகம் தீர்க்கமாகும் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்கமாகும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஏப்பமாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, ஏப்பமாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நல்ல கவனிங்க, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆமென். ஆனாலும் இந்த காரியத்தினாலே, எந்த காரியத்தினால? அடுத்தவன் மனைவி எடுத்துக்கிட்டு அநியாயமா அவனை கொல்ல வந்ததுனால, இவ்வளவு நன்மை செஞ்சிருந்தோம் நீ உணராம போனதுனால, கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிப்பதற்கு காரணமாய் இருந்தபடினாலே எனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி, இவ செஞ்ச தப்புனால அந்த பச்சை பிள்ளை பின்னாடி பார்த்தீங்கன்னா வியாதியில கேவலமா கறந்து கர்த்தர் அடித்தார். உங்க பிள்ளை அடி வாங்கணுமா? தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, உன் தீமை உன்னை கண்டிக்கும், உன் மாறுபாடு உன்னை தண்டிக்கும். இந்த ஒரு வசனத்தை வச்சு தான் உங்கள்கிட்ட 3 மணி நேரம் பேசியிருக்கிறேன். நானாக பேசலை, கர்த்தர் என் வாயில் என்ன வைக்கிறாரோ அதை பேசுகிறேன். இந்த வசனத்தை உடந்து தியானம் பண்ணுங்க. நாம் செய்கிற தீமை நிச்சயமாக நம்மளை ஒரு நாள் தண்டிக்காம விடாது. நாம் ஒருங்கிற மாறுபாடுகள் நம்மளை தண்டிக்காம விடாது. இன்னைக்காவது ஆண்டவரிடத்தில் இத்தனை நாள் ஒருவேளை நாம் அறியாமல் செஞ்சுருந்தா, ஆண்டவர் என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்கள். ஒருவேளை செஞ்சுட்டு தெரியாது போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்வார், அப்பா நீ ஒளிப்படத்தில் செஞ்சப்பா, நீ ஒளிப்படத்தில் மறைவிடத்தில் தான் செஞ்ச, ஆனால் நான் பட்ட பகல சூரியனுக்கு முன்பா எல்லாரும் கண்ணுக்கு முன்னாடி இதை செய்வேன்னு சொல்லாரே. எத்தனை பெரிய வேதனைக்குரிய காரியம். ஆண்டவரே, தீமையிலிருந்து என்னை விலக்கி காத்து கொள்ளும். ஜெபம் பண்ணுங்க. அன்பின் தெய்வமே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். யார் யார் எந்தெந்த தீமையினால் விழுந்திருக்காங்களோ
அவர்களெல்லாம் இன்றைக்கு அதை அறிக்கையிட்டு விடுதலை பெற உதவி செய்யும். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், ஐயா நாங்கள் தினந்தோறும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம், எப்படியா இதுக்கு உதவி பண்ண? இதில் 2 ஃபோன் நம்பர் வருது, ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு, காணா குறைக்கு QR கோடும் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதையும் பார்த்து அது வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். வருகிற சனிக்கிழமை எப்போதும் போல் மாதாந்திர கூட்டம் 2ஆவது சனி 4ஆவது சனி நடக்குது. நீங்கள் வந்து அந்த இடங்களில் கலந்து கொள்ளலாம். கர்த்தர் ஏவினால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு, நல்ல உணவு கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கணக்கு வைக்கிறவங்க என்கிட்ட கேட்டிங்கன்னா அது தனி விளக்கம் மட்டும் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தபால் வழியாக தொடர்பு கொள்ள உங்களுக்கு சொல்லுவேன். 36 35 38 89 93 இந்த நம்பர் வழியாக கொண்டு வரலாம். 36 35 38 89 63 இந்த நம்பர் வழியாக நீங்கள் போஸ்ட்மேன் அக்கௌண்ட்லையும் கட்டலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, தீமை, நான் செய்கிற தீமை என்னை கண்டிக்கும், உன் தீமை உன்னை கண்டிக்கும், மாறுபாடு உன்னை தண்டிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு யூதாஸ் காரியோத்து செய்த தீமை அவனை கண்டித்தது. குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன். அன்றைக்கு தாவீது செய்த காரியம், கர்த்தாவே உம்முடைய உமக்கு முன்பாக பாவம் செய்தேன் என்றானே. ஆண்டவர் தாமே ஒரு விசை இறங்கி தீமை நின்று எங்களை விலக்கி காத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் கண்ணீர் கவலைகள் மாறட்டும். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய், தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு எத்தனையோ குடும்பத்தில் பிள்ளைகளை குறித்த பாரம், தன் மகளை குறித்த மகனை குறித்த பாரத்தோடு அமர்ந்திருக்கிற அன்பு தாய்மாரே, உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும், ஒவ்வொருவருடைய வியாதி மறையட்டும், வேதனைகள் விலகட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.